ஹாய் ஹலோ கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது கிரிப்டோ நவீன். நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி ஆல் எனேபிள் பண்ணிக்கோங்க. கைஸ் இன்னைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எலிக்சர் அண்ட் ஆர்டினேட் இருக்கக்கூடிய ஏர்டாப் கைடு பற்றி இதை பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுமே நம்மளுடைய டெலிகிராம் சேனல் அண்ட் ட்விட்டரில் நீங்கள் இன்னும் ஃபாலோ பண்ண ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்டேட்ஸ் ஏர்டாப்ஸ் அப்புறம் ட்விட்டரில் த்ரெட்ஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்கோம். அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ப்ராஜெக்ட் பற்றின ஒரு சின்ன ஓவர்வியூ பார்த்தலாம். இந்த ப்ராஜெக்டுடைய பேர் வந்துட்டு எலிக்சருங்க. இவங்க ட்ரேடிங் ஆர்டர் புக்குக்கு வந்து லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்ணக்கூடிய சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. லைக் வந்து ஆர்டினரி நெட்வொர்க் வந்து ஒரு ஆர்டர் புக் ப்ரொவைட் பண்ண ப்ராஜெக்ட் தான். அந்த மாதிரி ஆர்டர் புக்ஸ்க்கு வந்து ட்ரேடிங் பண்ணுறதுக்கு முன்னாடி லிக்விடிட்டி வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆப்வியஸ்லி லிக்விட் ஸ்டேக்கிங்காகவும் இவங்க வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுடைய ஃபண்டிங் பார்த்தீங்க அப்படின்னா $18 மில்லியன் வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா $70.6 மில்லியன் வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் வேல்யூவேஷன் பொறுத்த வரைக்கும் $800 மில்லியன் வேல்யூவேஷனுங்க. ஒன் ஆஃப் த ஹியூஜ் ப்ராஜெக்ட் தான், அதில் வந்து எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. இவங்களுடைய டோக்கன் ELX டோக்கனும் கவர்னன்ஸ் டோக்கன் ஆல்ரெடி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. எக்ஸாக்ட் டோக்கனாமிக் ஸ்ட்ரக்சர் வந்து இது வரைக்கும் சொல்லலை. பட் ஆனால் அவங்களுடைய டோக்கன் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ELX டோக்கன் சொல்லிட்டு அவங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அவங்களுடைய டாக்குமெண்ட்டை போய் ரீட் பண்ணி பாருங்கள் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு, அப்போ தான் உங்களுக்கு புரியும். இதில் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இந்த ஒரு பேஜ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுடைய வேலெட்டை வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணிட்டு ட்விட்டர் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. அந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லாம் கனெக்ட் பண்ணணும், அதை வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ட்விட்டரை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ட்விட்டருக்கு வந்து ரீடைட் ஆகிட்டு ஆத்தரைசேஷன் போகும். அது வந்து ஆத்தரைஸ் ஆப் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லோட் ஆகிட்டு உங்களுடைய ட்விட்டர் அக்கௌண்ட் வந்து கனெக்ட் ஆகிடும். தென் அதுக்கப்புறம் வந்து டிஸ்கார்ட் இருக்குது. டிஸ்கார்ட்லேயும் வந்து ஜாயின் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்கார்டுக்கும் செட்டு ஒரு ஆத்தரைஸ் போகும். இதை வந்து ஆத்தரைஸ் பண்ணிக்கோங்க. ஆத்தரைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்கார்ட் அக்கௌண்ட்டும் வந்துட்டு கனெக்ட் ஆகிடும். கனெக்ட் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். இதில் வந்து கீழே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ELX எத்திரியம் வந்து மின்ட் பண்ண சொல்லியிருப்பாங்க. இது மினிமம் நீங்கள் வந்து $100 நீங்கள் வந்து மின்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க. இது ஃபுல்லாக படித்து பார்த்துக்கோங்க. அனதர் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இது நீங்கள் இப்போ மின்ட் பண்ணாலும் உங்களால் இப்போதைக்கு வித்ட்ரா பண்ணிக்க முடியாது. ஜஸ்ட் ஹோல்டு பண்ணி வச்சுருப்பீங்க. உங்களுடைய ஹோல்டிங்ஸ்க்கு பேஸ் பண்ணி அவங்க வந்து பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. லைக் ஈகன் லேயர் வந்து பாயிண்ட்ஸ் கொடுத்தாங்களே, சேம் அதே போலவே இவங்க வந்து உங்களுக்கு பாயிண்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் ஆகஸ்ட் வரைக்கும் உங்களால் வந்து வித்ட்ரா பண்ணிக்க முடியாது. அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை ஃபுல்லாக படித்து பாருங்கள். படித்து பார்த்துட்டு வந்து நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணிக்கோங்க. என்னுடைய சஜஷன் என்ன அப்படின்னா, ஒரு $100 நீங்கள் வந்து ரிஸ்க் எடுத்து நீங்கள் வந்து நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணுங்கள். ஃபியூச்சரில் கண்டிப்பாக நம்மளால் வித்ட்ரா பண்ணிக்க முடியும். இது லாஸ்ட்லாம் கிடையாது, பட் லாக்கிங் பீரியட் போல். அப்படி இது பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் வந்து லிக்விடிட்டிக்கு போயிட்டு உங்களுடைய USDC வந்து ஸ்டாக்கிங் பண்ண முடியும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு சப்ளை USDC டு நேட்டிவ் இன்டகிரேஷன் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களை இந்த ஒரு பேஜுக்கு கூட்டிகிட்டு வரும். இந்த பேஜில் வந்தோடனே உங்களுடைய வேலெட்டை வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. என்ன நெட்வொர்க்கில் நீங்கள் வந்து டெபாசிட் பண்ண போகிறீங்களோ அந்த நெட்வொர்க்கில் வந்து உங்களுடைய வேலெட்டை வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. வேலெட்டை கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்டர் புக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. நிறைய பிளாட்ஃபார்மோடைய ஆர்டர் புக்ஸ் இருக்கும், நிறைய ப்ராஜெக்டுடைய இது இருக்கும். நான் அந்த வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொன்னேன்ல ஆர்டர்லி அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு ஆர்டர்லியோடைய ஆர்டர் புக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் நம்ம வந்து ஸ்டாக்கிங் பண்ணிக்க முடியும். இதில் பண்ணலாம் அப்படின்னா இன்னும் நிறைய கொடுத்துருக்காங்க. வெர்டெக்ஸ் இருக்குது, ப்ளூஃபினா இது ஒன்று எக்ஸட்ரா ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. எத்திரியம் ப்ராஜெக்ட்ஸ் நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு சூயி மெயினெட்டில் இருக்கிற ப்ராஜெக்ட்ஸும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. இதில் நீங்கள் எதில் டெபாசிட் பண்ண போகிறீங்க அப்படின்றது வந்து அந்த பேர் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ப்ராஜெக்டில் என்ன பேர் வேணால் செலக்ட் பண்ணிக்கோங்க. என்னுடைய சஜஷன்ஸ் என்ன அப்படின்னா BTC அண்ட் எத்திரியம் இதை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு டெபாசிட் பண்ணுங்கள். நான் வந்து ஆர்டர்லி செலக்ட் பண்ணுவேன். என்னுடைய சஜஷன்ஸ் ஆர்டர்லி தான். என்னென்னா ஆர்டர்லி வந்து இப்போ ரீசெண்டாக வந்து பாயிண்ட்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க்கு ட்விட்டர் த்ரெட்டுக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆர்டரி நெட்வொர்க்கும் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் ப்ராஜெக்ட். அவங்களையுமே வந்துட்டு ஏர்டாப் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அவங்களுடைய ஃபண்டிங் கூட பார்த்தீங்க அப்படின்னா $20 மில்லியன் வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் $400 மில்லியன் வந்து வேல்யூவேஷன் வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ஏர்டாப் கொடுப்பாங்க. அந்த லேயர் 0லையும் பவர் பண்ணியிருக்காங்க. அது ஒரு ரீசனால தான் இது வந்து 2:1 அப்படின்ற கான்செப்ட்லாம் இந்த வீடியோவை லான்ச் பண்ணியிருக்கேன். ஸோ என்னுடைய ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணி நீங்களுமே எக்ஸட்ரா ஏர்டாப் வந்து எலிஜிபிள் ஆகிக்கோங்க. தென் வந்து நீங்கள் பேர் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் சப்ளை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களை வந்து இந்த மாதிரி ஒரு பேஜ் கூட்டிகிட்டு வந்துடும். இதில் வந்து உங்களுக்கு சம் USDC தேவை டெபாசிட் பண்ணுறதுக்கு. மினிமம் $100. நீங்கள் ஃபண்ட்ஸ் லோட் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் எவ்வளோ டெபாசிட் பண்ண போகிறீங்க அப்படின்ற அமௌண்ட் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. மினிமம் $100 பண்ணிக்கோங்க. அதை வந்து டெபாசிட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு அப்ரூவ் மெசேஜ் போகும் அண்ட் டெபாசிட் மெசேஜ் போகும். மொத்தமாக 2 டிரான்சாக்ஷன் போகும். 2யும் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் டிரான்சாக்ஷன்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு சப்ளை வாஸ் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். அது ஓகே கொடுத்துட்டு இதில் வந்து மெயின் பேஜில் போயிட்டு உங்களுடைய
மை பொசிஷன் அப்படின்ற டேப்ல போய் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய சப்ளை வந்து அவைலபிள் இருக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ தான் டெபாசிட் பண்ணிக்கும். ஒரு 5 to 10 செகண்ட் வரைக்கும் டைம் எடுத்துப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய பேலன்ஸ் வந்து ரெஃப்ளெக்ட் ஆகும். ஒன் டைம் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள். எனக்கு மொத்தமாக ஒரு 10 செகண்ட் வரைக்கும் டைம் எடுத்துச்சுங்க. இது வந்து ரெஃப்ளெக்ட் ஆகிடுது. இப்போ வந்து ரெஃப்ளெக்ட் ஆகிடுச்சு. இது வந்து நீங்கள் இப்போவே வித்ட்ரா பண்ணதை கூட வித்ட்ரா பண்ணிக்கலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ஹோல்டு பண்ணுங்கள். அட்லீஸ்ட் மெயின் வரைக்குமாவது ஹோல்டு பண்ணி பாயிண்ட்ஸ் வந்து ஏர்னிங் பண்ணுங்கள். தென் இந்த டாஸ்க்லாம் முடிச்சதுக்கப்புறம் வந்துட்டு மெயின் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. மெயின் பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் வந்து ஷோ ஆகும். இந்த பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் ஒன்ஸ் டெபாசிட் பண்ணி 48 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். ஸோ மஸ்ட் என்னுடைய சஜஷன் படி நீங்கள் வந்து $100 வந்து மெயின்ட் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறம் வந்துட்டு இதில் ரெஃபரல் கோடு கொடுத்துருக்காங்க. அந்த ரெஃபரல் கோடை வச்சு நீங்கள் வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரெஃபர் பண்ணாலும் உங்களுக்கு போனஸ் 20% பாயிண்ட் சம்திங் வந்து உங்களுக்கு கிடைக்கும். என்னுடைய ரெஃபர் கோடு கொடுக்குறேன். நீங்கள் வந்து என்னதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் பாயிண்ட்ஸ் வட்டும் நீங்களும் வந்து ஏர்னிங் பண்ணிக்கோங்க. ஓகேங்க, இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.